ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ்ல பி மேன்வாவோட 94வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 93 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பேரியர் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு அட்வான்ஸ் ஆகி அங்க வந்து பிளாக் கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணி இருந்திருப்பான். பட் இன்னுமே இந்த இன்வேஷன் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஊழியங்க இருந்துட்டு ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டரோட மானாவை வந்துட்டு இம்பியூட் பண்றது வந்துட்டு உண்மையுமே இம்ப்ரெசிவான டெக்னிக் தான். இதனால இவர் இருந்துட்டு ரொம்பவே இருந்துட்டு ரெக்கவர் ஆயிட்டாரு. அப்படிங்கிறப்ப நம்ம யூசோங்கோட மாஸ்டர் அந்த சேயவங்க இருந்துட்டு உண்மையுமே டவருக்கு வெளியே இருக்கிற உலகம் செம்மையா இருக்குது. முக்கியமா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்னு சொல்லி இந்த ஜூஸ் குடிக்கீங்களே, இது முறிம்ல ஒரு பெரிய ஆளா எனக்கு பொறுப்புகள் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த இடத்துலயே நான் இருந்திருப்பேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோல் சேசிங் சேயும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவங்க இருந்து இவ்வளோ நைஸான ஒரு இடத்த இந்த வயசானவனை மட்டும் அனுபவிக்க விடுறது வந்துட்டு நல்லாவா இருக்கும் சொல்லு, நானுமே அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்ப கோகுமா, ஆலிஸ், ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே இந்த ஃபன்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் ஸ்ப்ரிங்குள்ள போறாங்க. ஆனா அவங்க உள்ள குதிச்சாராங்க. ஆண்ட்ரியா மட்டும் ரொம்ப கொதிக்குது, எப்படி நீங்க எல்லாருமே எரியாம உள்ள உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆலிஸ் அவளோட பக்கத்துல போயிட்டு, ஆண்ட்ரியா நீ வந்துட்டு இன்னுமே ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால உனக்கு இதெல்லாம் புரியாது. ஆனா இதுக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா உன்னோட உடம்பு வந்துட்டு இதுக்கு அடாப்ட் ஆயிக்கும். அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்பதான் டார்க் எம்பரர் வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, என்னோட கீய அமைதியான இடத்துல வந்துட்டு சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், உடனே இங்க எல்லாம் வெளியே போங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் பார்த்து மாஸ்டர் இருந்துட்டு இதெல்லாம் பண்றதை பாக்குறதுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படிங்கிறப்ப சியாங் யாங் தாத்தா இருந்துட்டு ஜென்னி பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ போறப்ப இது பண்றதுக்கு ரொம்ப நன்றி, இதெல்லாம் ரொம்ப சடனா கேட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இல்ல எப்பவுமே உனக்கு ஹெல்ப் பண்ண நான் தயார் தான். உன்னோட மாஸ்டரோட மானா பேட்ஸ் வந்துட்டு ஹீல் ஆயிருச்சு, பட் அது வந்துட்டு உன் கூட பேசணும்னு நான் ஆசைப்பட்ட விஷயம் கிடையாது. ஆக்சுவலா அவரோட பாடி ஃபுல்லாமே கேன்சர் செல்ஸ் வந்துட்டு இருக்குது. அவரோட வாழ்க்கை முழுக்க ஏதோ ரேடியேஷனுக்கு வந்துட்டு அவர் உள்ளான மாதிரி அதெல்லாம் உருவாகி இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் அவர் உயிரோட இருப்பாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குண்டா தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க 25வது ஃப்ளோர்ல முரிம்ல வந்துட்டு இந்த ஹெவன்லி மவுண்டனுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு வழி தோண்டி வச்சிருக்காங்க. இப்ப புது ஹெவன்லி டீமனா இருக்கிற அந்த சமாஜா இருந்துட்டு ரைட் கார்டியன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்ச மைண்ட் டீமன் அப்படிங்கிறப்ப மைண்ட் டீமன் அப்படிங்கிறவன் ஃபோர்த் வந்துட்டு பவர்ஃபுல்லா இருப்பான். பட் இப்ப புது ஹெவன்லி டீமன் கல்ட்டுல வந்துட்டு எந்த பொசிஷன்ல இருக்கான்னு தெரியல. அவன் வந்துட்டு 21வது ஃப்ளோர்ல கூட நாங்க பார்த்தோம், பட் சில தடயங்கள் மட்டும்தான் கிடைச்சது. மேபி அவரு டவரை விட்டு வெளியே போயிருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப சமாஜா இருந்துட்டு அந்த டார்க் எம்பரர் என்னோட கில்லிங் டெக்னிக்குமே இருந்துட்டு வாங்கிக்கிட்டு எப்படி உயிரோட வெளியே போயிருக்க முடியும், பாய்சனஸ் ஆன ராக்குக்குமே ரொம்ப நாளைக்கு அவரை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருந்தேன், பட் சில தருணங்கள் மட்டும்தான் அவர் வந்துட்டு இருமுனாரு, அது வந்துட்டு அவரை கொன்ன மாதிரியே தெரியலையே. அது மட்டும் இல்ல, நான் கொல்லலாம்னு பாக்குறப்ப டிசப்பியர் ஆயிட்டாரு, நான் ஒத்துக்கிறேன் உண்மையுமே உங்களுக்கு வாழ்றதுக்கு ரொம்ப ஆசை தான் போல அப்படின்னு சொல்றான். சோ நம்ம டார்க் எம்பரருக்கு கேன்சர் வர்றதுக்கு இந்த சமாஜா காரணம். அப்ப அந்த மைண்ட் டீமன் இருந்துட்டு சார் நீங்க வந்துட்டு ஜாங்கியான் இடத்த வந்துட்டு டேக் ஓவர் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னு தெரியும், பட் முரிமலையன்ஸை எது சண்டை போற அளவுக்கு இப்ப நம்மளோட கல்ட்டுல வந்துட்டு போதுமான படைபலம் கிடையாது. சோ எப்படி அவங்க எல்லாத்தையுமே நீங்க டிஃபீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப சமாஜா இருந்துட்டு கொஞ்சம் இங்க பாரு, உனக்கு சும்மா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நினைச்சியா, ஜாங்கியான டேக் ஓவர் பண்ணதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பவரை வந்துட்டு உனக்கு காமிக்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலயுமே ஹேஸ்டிங் தான் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஓ நீங்க வந்துட்டீங்களா, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப சமாஜா இருந்துட்டு கவலைப்படாத, இவங்களாம் ஒன்னும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண ஹை ஃப்ளோர் மேனேஜர் வந்துட்டு இவர் தான், ஜாங்குவான டேக் ஓவர் பண்றதுக்கான எல்லா விஷயங்களையுமே இவர் தான் நமக்கு தரப்போறாரு. இம்ப்ரெசிவ், இந்த ஏன்ஷியன்ட் டைமோட கிரீச்சர்ஸ் வந்துட்டு எவ்வளவு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹேஸ்டிங் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்சா ஒரு 3000 சோல்ஜர்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப மைண்ட் டீமன் வந்துட்டு இது ஸ்ட்ரேஞ்சான ஆறா வருது, இதுங்கெல்லாம் என்னது அப்படிங்கிறப்ப ஹேஸ்டிங் இருந்துட்டு இது வந்துட்டு இது வரைக்கும் ஒரு பேர் அப்படின்னு இருந்ததே இல்ல, சரி பார்க்கலாம் என்ன ஒரு நல்ல பேரா வைக்கிறது, இது வந்துட்டு இப்ப முரிம்ல இருக்கிறதுனால ஜாங்ஷி நம்ம வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்பல ஜாங்ஷி அப்படிங்கிறது ஜாம்பி அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் நினைக்கிறேன். அப்ப சமாஜா இருந்துட்டு மைண்ட் டீமன் இந்த பொது ஹெமன்லி டீமனான எனக்கு நீ வந்துட்டு ரைட் ஹேண்ட் மேனா மாறிட்டு இந்த ஜாங்ஷியோட ஆர்மியை நீ வந்துட்டு வழி நடத்தி அந்த ஜாங்கியானுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அந்த ஜாம்பி மாதிரி இருக்கிற அந்த ஏன்ஷியன்ட் டைமோட மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஜாங்கியானுக்கு போறோம், அவங்கள போயிட்டு அப்படியே கிரஷ் பண்ணிட்டு வந்துருங்க, மிடில் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம தான் டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா சியர் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மைண்ட் டீமன் இருந்துட்டு எல்லாமே புது ஹெவன்லி டீமன் சமாஜாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையுமே பார்த்து என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு அந்த ஹோங்கா அப்படிங்கிற பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம்
ஊலியங்க வந்துட்டு கால் பண்ணிட்டு ஜாங்ஷியை வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3000க்கு மேல இந்த ஜாங்கியானுக்கு வந்துட்டு போயிருக்கு. அதுங்கள ஜாங்ஷின்னு சொன்னாலும் அது மான்ஸ்டர் வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்கு. ஜாங்கியானுக்கு இவ்ளோ ஜாம்பிஸ் வந்துட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பா 21வது இருந்து 25வது ஃப்ளோர் வரைக்கும் எல்லாமே நாசமா போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒல்லியங்க இருந்துட்டு இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு வெல் உன்னோட மாஸ்டர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ கிட்டயுமே இதை சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு நினைச்ச மாதிரியே சப் நிகரத் இருந்துட்டு இந்த டவரையே வந்துட்டு படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சா. மான்ஸ்டர்ஸோட ஸ்பான் பாயிண்ட கண்ட்ரோல் பண்ணி அது வந்துட்டு ஒரு ஆர்மியே கிரியேட் பண்ணிருக்கு போல. எனக்கு மாஸ்டர் நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. பட் மிடில் ஃப்ளோர்ஸ்ல அந்த ஏன்ஷியன்ட் பீயிங் வந்துட்டு படையெடுக்காம நான் வந்துட்டு தடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு மாஸ்டர் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஊலியங் நான் வந்துட்டு டவருக்கு போறேன் அப்படிங்கிறப்ப எஸ் மை மாஸ்டர் பட் இப்படி நீங்க எதுவுமே சொல்லாம போனீங்க அப்படின்னா அவர் அப்செட் ஆகிட மாட்டாரா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படின்னா அவர்கிட்ட போய் சொல்லு நான் வந்துட்டு சீக்கிரமே அவரோட ஹெல்ப் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு கூப்பிடுவேன். அதனால சீக்கிரம் ரெக்கவர் ஆக சொல்லு அப்படிங்கிறப்ப இவனுமே எஸ் மை மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 25வது ஃப்ளோர்ல இருக்கிற லுவாயாங் அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இந்த முரிம் அலையன்ஸோட லீடரே வந்துட்டு இவர் தான். இவரோட பேர் வந்துட்டு டேபோங். இவர் வந்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வந்துட்டு என்னோட ரிப்போர்ட்டை வந்துட்டு நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோட ஜாங்ஷி ஆர்மி இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத பவர் வந்துட்டு யூஸ் பண்ணுது. இந்நேரம் நம்ம பேசிருக்கு போய் அதுக்கு வந்துட்டு ஜாங்கியானுக்கு வந்திருக்கும். குன்லூன் செக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே இந்நேரம் டிஃபீட் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த டேபோக் இருந்துட்டு சோ அவங்களை ஸ்டாப் பண்றதுக்கு குன்லூன் செக்டே பத்தலையா. ஹெவன்லி டீமன் இல்லாதனால அவங்களோட கல்ட் ரெண்டு வீக் ஆயிருக்கும்னு பார்த்தேன். பட் இந்த மாதிரி ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு இப்படியே போச்சு அப்படின்னா ஜாங்கியான்ல இருக்கிற எல்லா செக்டர் கிளானுமே இருந்து ஒவ்வொன்னா வீழ்ந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு இவ்வளவு சொல்ற நீ ஃப்ரண்ட் லைனுக்கு போய் சண்டை போட வேண்டியதானே அப்படிங்கிறப்ப நான் ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிறப்ப நீ தானே நல்லா கான்பிடென்டா பேசிருக்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கப்ப சியோலின் இருந்துட்டு இந்த முரிமலையன்ஸ் இருந்துட்டு சேர்ந்து ஒன்னா வேலை செய்யணும். பட் இவங்களோட ஓன் பெனிஃபிட்ஸ் நினைச்சதான் இப்ப இவங்க கன்சர்னா இருக்காங்கல்ல. இந்த சிச்சுவேஷனை வேற யாராச்சும் கண்ட்ரோல் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் டக்குனு அவரோட கையில வந்துட்டு ட்ராக்கிங் ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஸ்கில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. இது வந்துட்டு ஏற்கனவே தெரேசா இருந்துட்டு நம்ம ஹீரோ மேல வந்துட்டு யூஸ் பண்ணதை பார்த்திருப்போம். பட் இந்த டைம் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வருது சேயோங். அது மட்டும் இல்லாம அவங்க கூடவே ஹீரோமே இருந்துட்டு வந்திருக்கான். அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. அப்போ நெக்ஸ்ட் சாப்டர்ல நீ வந்துட்டு கேங் ஜின்யூக் தானே அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹீரோ முரிமை சேர்ந்தவங்க கூட வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அவங்க எல்லாம் ஹீரோ கை காமிச்சு மிஸ் சோல் சேசிங் சோயங் இந்த மேன் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இவன் தான் டெமானிக் கல்ட்டோட செகண்ட் பவர்ல இருக்கிற ஒருத்தரோட ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே நாசமாக்குனது இவன் தான் அப்படிங்கிறப்ப இவன் தான் கேங் ஜின்யூக் அப்படின்னு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கப்ப சேயங்க இருந்துட்டு காம் டவுன் எவ்ரிஒன். டெமானிக் கல்ட்டோட ஐடியாஸ் இருந்துட்டு இவன் ஃபாலோ பண்ண மாட்டான். நான் இவன் நம்மளோட எனிமியில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி இவன் டார்க் எம்பரோட ஸ்டூடெண்ட் தான். பட் அந்த டார்க் எம்பரர் தானே நம்ம எல்லாத்தையுமே அந்த ஐஸ் டீமன் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் டெமானிக் கல்ட் இருந்துட்டு அந்த டார்க் எம்பரரை துரோகம் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்ப தலைமறைவா இருக்கிறாரு. சோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவருக்கு வந்துட்டு நம்ம திருப்பி ஹெல்ப் பண்ணாம அவர் எனிமியா பார்த்தா வந்துட்டு அது நல்லா இருக்குமா சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு நீங்க சொல்றதுனால வேணாம் இவனை எனிமி அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணல. பட் இவன மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து நமக்கு ஹெல்ப் தேவையே இல்லையே. நம்ம ஆர்த்தடாக்ஸ்ல இருக்கிற முரிம் அலையன்ஸ் இருந்துட்டு டெமானிக் கல்ட்டோட தோத்து போவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப இவர் யார் அப்படின்னா வூடாங் செக்டோட லீடர் சோ யூ ஹியூன். அப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த 10 கிரேட் செக்ட் அதுக்கப்புறம் மார்ஷல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க இருக்காங்க. பட் எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்காங்க. என்னோட மாஸ்டர் இருந்துட்டு வெறும் 5 மூவ்ஸ்ல இவங்களை வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுவாரு. ஒவ்வொரு தடவையும் என் மண்டக்குள்ள இந்த ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். டெய்லி நீங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்களா இல்ல சும்மா இப்படி பிளான் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைச்சிட்டு உங்களோட ஈகோலாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. பட் இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஜாங்கியானோட முடிஞ்சு போகாது. இந்த மிடில் ஃப்ளோர்ஸோட எல்லாரோட விதியுமே இதுல தான் அடங்கி இருக்கு. சோ நான் என்ன ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அங்க நம்ம சவானா இருந்துட்டு ட்ரைனிங் எடுத்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு இருந்துட்டு மாறத வந்துட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா தெரேசாவோட டெமானிக் எனர்ஜி லீக் ஆகிறப்ப இவங்க தான் இருந்துட்டு கட்டுப்படுத்தி ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்னோட ஃபெய்த் எல்லாமே ரெக்கவர் ஆனதை என்னால ஃபைனலா ஃபீல் பண்ண முடியுது. நீங்க என்ன உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேக்குறப்ப யார் இருக்கா அப்படின்னா நம்ம எம்பையர்ல இருப்பாங்கல்ல ஆப்ரஹாம் அதுக்கப்புறம் மெக்கன்சி அந்த மொட்டை மண்டை இவங்க இங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு எம்பரரை வந்துட்டு எதிர்த்து நின்றதுக்காக இங்க வந்துட்டு மன திருந்ததுக்காக அமைச்சு வைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அவங்களுமே வந்துட்டு இட்ஸ் நைஸ் என்டையர் பாடியிலுமே ஃபெய்த் இருந்துட்டு ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் வந்துட்டு உட்காந்துட்டு யுவர் கிரேஸ் எதுக்காக எங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்க? நாங்க வந்துட்டு வெறும் துரோகிங்க தானே. சட்டத்தின்படி பென் ஸ்டெல்லனை வந்துட்டு எப்படி வேலை வாங்கி தண்டிக்கிறீங்களோ அதே மாதிரி தானே எங்களையும் நீங்க பண்ணிருக்கணும். நீங்க எங்களை இப்படி ட்ரீட் பண்றதே வந்துட்டு நாங்க அப்ரிஷியேட் பண்ணாலும் எங்களுக்கு கில்ட்டியா இருக்கு அப்படிங்கிறப்ப சவானா இருந்துட்டு பிரதர் அப்படின்னா அந்த கில்ட்டை வந்துட்டு போக விட்டுறாத. ஏன்னா ஒருத்தவங்க தாங்க என்ன பண்ணோம் அப்படின்ட்டு தப்ப உணர்ந்தா காடஸ் ஆஃப் லைட் இருந்துட்டு அவங்களை எப்பவுமே கைடு பண்ணுவாங்க. சோல் உங்களோட தப்புக்கு வந்துட்டு நீங்க பண்ண வேண்டிய பிராயச்சத்தை வந்துட்டு நீங்க பண்ணுவீங்க. சரி பிரேக் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு.
அடுத்த செட் வந்துட்டு நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆலிஸ் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த ஐட்டம்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படிங்கிறப்ப யூசங்கமே இருந்துட்டு வந்திருக்கான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி நேரத்துல தான் நீ வந்துட்டு சாப்பிடணுமா அப்படிங்கிறப்ப ஆலிஸ் உன்னோட டோனே எனக்கு பிடிக்கலையே, என் கான்ட்ராக்டரோட அடியாள் அப்படிங்கறதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிறப்ப அடியா அப்படின்னு இவன் கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன முரிமலையாஸ் கூட பேசினது வந்துட்டு நல்லா போச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சில விஷயங்கள் இன்னும் பாத்துக்க வேண்டியதா இருக்கும், பட் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு அப்படிங்கிறப்ப யூசங்க வந்துட்டு மாஸ்டர் எங்க அப்படின்னு கேட்க, ஓ அவங்களா, அவங்க வந்துட்டு ஹையர் அப்ஸை வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே என்னோட பிளானை கேட்டு அவ்வளோ எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னது எங்களோட ட்ரெஷர் எல்லாத்தையுமே இதுக்கு பதிலா உனக்கு நான் தரணுமா, நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா அப்படிங்கிறப்ப இந்த சேவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்வாடை எடுத்துட்டு இந்த எல்டர்ஸ் கிட்ட நான் வந்துட்டு பேசிக்கிறேன், இதை வந்துட்டு ஏன் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு தெரேசாவை கொல்றதுக்கு அந்த யூரோப்ல அவுட் பிரேக் நடத்ததுனால இந்த முறிமுல இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு கொல்லணும்னு ஆசை, பட் அட் த சேம் டைம் ஊலியங் சேயோங் அதுக்கப்புறம் மாஸ்டர் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் இருக்கனால அது வந்துட்டு அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முறிமை சேர்ந்தவங்க டவரை விட்டு வெளியே வராத மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறப்ப ஆலிஸ் ரெண்டு இப்போ எங்க போறோம் அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை பண்ற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. ஹீரோ இருந்துட்டு இந்த மிடில் ஃப்ளோர்ஸே பெஸ்ட் ஃபுட் இருந்துட்டு இந்த முறிமில தான் கிடைக்கும், அதுவும் இந்த டப்ளிங்ஸ் இருந்துட்டு இந்த லோயாங்ல மட்டும் தான் கிடைக்கும், இதை வந்துட்டு அப்படியே விட முடியாதுல்ல, அதனால நான் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே எல்லாமே யோசிப்பேன். சோயாங்க இருந்துட்டு முறிமலையான்ஸை வந்துட்டு கன்வின்ஸ் பண்றப்போ என்னோட பிளான் வந்துட்டு ஒர்க் ஆகணும்னா அது மட்டும் போதாது, இந்த லூயாங்க வந்துட்டு என்னோட சைடு இருக்கணும், எல்லாருமே என்னை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அங்க சியோலின் இருந்துட்டு அவளோட உடம்புல வந்துட்டு ஒரு ரெக்கார்டர் மாதிரி வச்சிருக்காளே, அதை ஹீரோ வந்துட்டு கேட்பான் இல்லையா, அதை கேட்கலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா கேட்டா இந்த கடையோட சத்தம் இருந்துட்டு அப்படியே அவனுக்கு கேக்குது. அப்பதான் சியோலினும் அங்கதான் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் சியோலின் கிட்ட போயிட்டு, ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களை ஃபாலோ பண்ணி வந்தியா அப்படிங்கிறப்ப, இல்லையே ஆக்சுவலி வேணும்லாம் ஃபாலோ பண்ணல, சாயங்க தான் இருந்துட்டு உங்களை வந்துட்டு நல்லா பாத்துக்க சொன்னாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இவ அங்க இருந்ததானே அவங்க எல்லாம் பேசுறது வந்துட்டு எனக்கு கேட்கும், இவ இப்ப இங்க வந்துட்டானா அவங்க பேசுறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, சின்ஸ் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கனால நானும் உங்க கூட வந்து அப்படியே சாப்பிட்றேனே அப்படிங்கிறப்ப யூசங்க வந்துட்டு, ஏன் என் பக்கத்துல அப்படி நெருக்கமா வர அப்படிங்கிறப்ப, நான் என்னப்பா பண்றது சாப்ஸ்டிக் எடுக்கணும் நீ வழியில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உரசிட்டு இருக்கா. அப்பதான் அங்க வந்துட்டு ஊடாங் செக்டோட யூம் ஹியூங் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்துட்டு வரான். அதை பார்த்துட்டு சியோல நின்னுட்டு இவனே இங்க வந்துட்டான் அப்படின்னா மீட்டிங் இருந்துட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அவனை பார்த்தாலே பேட் மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப சியோலின் இருந்துட்டு, அதுக்கெல்லாம் காரணம் நீ மீட்டிங்ல நடத்தின அந்த விஷயங்கள் தான், ஊடாங் செக்ட்ல இருக்கிற எல்லாருமே அவன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவனோட ஆசையுமே ஜாங்கியான வந்துட்டு காப்பாத்தி ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது தான், பட் அந்த வாய்ப்பை இருந்துட்டு அவங்ககிட்ட இருந்து நீ தப்பி பறிச்சிட்டியே அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு, ஓ அப்படியா, பட் இந்த ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படிதானே, இந்த மாரல் டியூட்டி அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பானுங்க, முக்கியமா இந்த ஊடாங்க சேர்ந்தவங்க ரொம்ப மோசமானவனுங்க, அவங்களோட ஈகோ எல்லாமே வான அளவுக்கு இருக்கும், அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட முன்னோர்கள் தான். இந்த இப்ப இருக்கிற ஊடாங் செக்ட்ல இருக்கிறவங்க எதுவுமே பண்ணல, இப்ப வெறும் அந்த ஊடாங் செக்ட் ஒரு நார்மல் கேங் மாதிரி தான் அப்படிங்கிறப்ப சியோலின் என்ன பண்ற, முறிமலையன்ஸ் கூட நீ நல்ல உறவு தானே வளர்த்துக்கணும், ஆமா நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்காம சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, இதை நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப யூசங்க இருந்துட்டு, உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாத அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு, இதெல்லாம் நார்மல் தான், நீ சும்மா உட்காந்து மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த யூம்யங் இருந்துட்டு, ரொம்ப நன்றி, அந்த சேயங்க வந்துட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது எனக்கு ஒரு சுத்தமா பிடிக்கல, பட் இந்த மாதிரி எங்களை கோவப்படுத்தி பாக்குறப்ப ஊடாங் செக்டை நீ இன்சல்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உன்னை கொன்னு போட்டாலும் எங்களை வந்துட்டு யாராலுமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல வரப்ப ஹீரோ பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.